ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பார்ட்டி ஃபண்ட். நேத்து தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் அவர் பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே டிஎம்கே கட்சியில இருந்து தெரிச்சு அடிச்சு வெளியே ஓடினாங்க. இதுக்கு என்ன காரணம்? அது இல்லாம பாதி பேர் பதுங்கி பதுங்கி பயந்து நின்னாங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்படி பார்ட்டி ஃபண்ட்ல என்னதான் இருக்குன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். இன்றைய தமிழக முதலமைச்சர் பிரச்சாரத்துல சொல்லியிருப்பார் 30% கமிஷன். அதுதான் ஆக்சுவலா சொல்ல போனோம்னா பார்ட்டி ஃபண்ட். அது எப்படி செயல்படுதுன்றத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவை நான் போட்டிருக்கேன், இதை பாருங்க. எடுத்துட்டு போனதை அவர் நாட்டுக்கு கொடுக்க போறாரு. அது நடக்குமானா நடந்திருக்குதா? டாஸ்மாக்ல இந்த அட்டைப்பெட்டியை வித்ததுல 100 கோடி மாசம் மாசம் முதல்வர் அமைச்சர்களுக்கு போகுதுனாங்க. வருஷத்துக்கு 1200 கோடி. இவர் உத்தரவு போட்டு அந்த பணம் பூரா கஜானாவுக்கு போனோன்ட்டார. ஒரு அட்டைப்பெட்டி டாஸ்மாக்லதுலயே 100 கோடி ரூபாய் மாசம் சாப்பிட்டுருக்காங்க. அப்ப 5 வருஷம் 1200 கோடி ரூபாய் கஜானாக்கு இப்ப போகுது. 5 வருஷத்துக்கு 6000 கோடி யார் வீட்டுக்கு போச்சு? யார் பாக்கெட்டுக்கு போச்சு? நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனதா. ஓகே, இதுதான் பார்ட்டி ஃபண்ட். வீடியோ பாத்துட்டீங்களா? இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இதே மாதிரி எல்லா துறையிலையும் எவ்வளவு கமிஷன் அடிக்க முடியுமோ அடிச்சு அதை அவங்க பாக்கெட்ல போட்டு போனதால் தான் இன்னைக்கு அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. நம்மலாம் இன்னைக்கும் பிச்சைக்காரங்கிறதுக்கு காரணம் அதுதான். தமிழ்நாடு இவ்வளவு கடன்ல இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். இத இன்றைய முதலமைச்சர் தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கமிஷன்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், இந்த காசெல்லாம் கவர்மெண்ட் கஜானாக்குள்ளேயே போடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் அது நடந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டோட கடன் 25% குறையும். பார்ட்டி ஃபண்ட்ன்ற பேர்ல இத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணி இத்தனை லட்சம் கோடி கமிஷன் அடிச்சு மக்களை இன்னைக்கு பிச்சைக்காரங்களா வச்சிருக்கிறதும் இவங்கதான். மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காம இருக்கிறதுக்கும் இவங்கதான். இன்னைக்கு தமிழ்நாடு கடன்கார நாடா இருக்கிறதுக்கு காரணமும் இவங்கதான். இவங்க குடும்பம் மட்டும் ஏன் இவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுதான் காரணம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை அடுத்தடுத்த வீடியோல பாத்துக்கிட்டே இருப்போம். See you, bye bye from your ASP Army YouTube channel.